सेलेक्टेड पॉइंट नंबर 1169। अव्यक्तवाणी के अंत में बाप दादा किन बच्चों को याद प्यार देते हैं? அவ்யக்தவாணியினோட கடைசியில பாப் தாதா எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளை கொடுக்கறாங்க? अव्यक्तवाणी के अंत में बाप दादा याद प्यार देते हैं ना, और फिर कुछ कुछ बोलते हैं ना, जैसे मैंने बच्चों को नमस्ते आदि कुछ बोलते हैं ना, तो वो एडवांस के बच्चों को बोलते हैं या फिर सुधरने की आशा वाले बच्चों को बोलते हैं? அவங்க கேக்குறாங்க, பாபா அவ்யக்தவாணியில பாப் தாதா குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள், செல்ல குழந்தைகள் இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இது யாருக்காக சொல்றாங்க? நமஸ்தே அப்படிலாம் சொல்றாங்க. இது அட்வான்ஸ் குழந்தைகளுக்காக சொல்றாங்களா, இல்லைன்னா திருந்தணும் என்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, லட்சம் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு சொல்வாங்களா? सुधरने की आशा वाले बच्चों को बाबा नहीं जानता है कौन सुधरेंगे कौन रह जाएंगे. யாரு திருந்தக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்னு பாபாக்கு தெரியாதா? யாரு திருந்துவாங்க, யாரு திருந்த மாட்டாங்கன்னு नहीं जानता. தெரியாதா பாபாக்கு? क्या जानता है? என்ன தெரியும்? किन बच्चों के प्रति आशा रखता है कि ये सुधर जाएंगे. எந்த குழந்தைகளுக்கு மேல எதிர்பார்க்கறாங்க இவங்க திருந்திடுவாங்க என்ற ஒரு ஆசைய வச்சுக்கிறாங்க இல்லையா? அட்வான்ஸ் காரங்களான்னு கேக்குறாங்க சிஸ்டரு. பாபா சொல்றாங்க, ஏன் क्यों सुधर जाएंगे? அவங்க ஏன் திருந்திடுவாங்க? जो नॉन एडवांस है वो क्यों नहीं सुधरेंगे? யாரு நான் அட்வான்ஸ் அட்வான்ஸ் காரங்க கிடையாதோ அவங்க ஏன் திருந்துறது இல்ல? அவங்க சொல்றாங்க, அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? बाप की पहचान नहीं है. बाप को அப்பாவை தெரிஞ்சுக்கலனா पहचाना है. वो बाप को पहचानते हैं. क्या पहचानते हैं? அவங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிறாங்களா? என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? ऐसी क्या पहचान की बात है जो पहचान लेते हैं? அப்படிப்பட்ட என்ன விஷயங்களா இருக்குது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னா? प्रैक्टिकल पार्ट को அவங்க சொல்றாங்க பிராக்டிக்கல் பார்ட்ட தெரிஞ்சுக்கிறாங்க. प्रैक्टिकल पार्ट को पहचान लेते हैं. பிராக்டிக்கல் பார்ட்ட தெரிஞ்சுக்கிறாங்களா? में जिसने प्रवेश किया है ना. हाँ. அவங்க சொல்றாங்க பிராக்டிக்கல்ல யாருக்குள்ள பிரவேசம் பண்ணிருக்காங்க இல்லையா? अच्छा, मुकर्रर रथ को पहचान लेते हैं. சரி, முக்கர ரத்தத்தை இந்த தெரிஞ்சுக்கிறாங்களா? जिस मुकर्रर रथ में शिव आता है, எந்த முக்கர ரத்தத்துல சிவன் வராங்களோ அந்த முக்கர ரத்தத்தை தெரிஞ்சுக்கிறாங்களா? शिव माने ज्योति बिंदु. சிவன்னா ஜோதி பிந்து. जो सदा अव्यक्त है. யாரு சதா அவ்யக்தா இருக்காங்க? वो किस में आता है? அவங்க யாருக்குள்ள வராங்க? ये पहचान लेते हैं. இது தெரிஞ்சுக்கிறாங்க. तो बंदर, ये छोटे छोटे बच्चे होते हैं ना, बंदर अपने बच्चों को जल्दी पहचानता है कि दूसरा जानवर उन बच्चों को जल्दी पहचानता है? இப்போ குரங்கு இருக்கும் இல்லையா, இப்போ சின்ன சின்ன குரங்கு குட்டி இருக்கும் இல்லையா, இப்போ குரங்கு எல்லாத்தை விட சீக்கிரமா தன்னோட குட்டிய தெரிஞ்சுக்குமா, இல்லைன்னா இல்ல மத்த விலங்குகள் சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ணுதா? जो जिस जाति का होगा, யாரு எந்த ஜாதிக்கு சேர்ந்து இருக்கிறவங்களோ वो अपनी जाति को जल्दी पहचानेगा. அவங்க அவங்களோட ஜாதியினர்களை ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சுக்குவாங்க. तो आत्माओं की जाति को पहले कौन पहचानता है? அப்ப ஆத்மாவினோட ஜாதிய யாரு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறாங்க? शिव पहचानता है. சிவன் தெரிஞ்சுக்கிறாங்க. मना அப்படின்னா शिव के जो बच्चे होंगे आत्म की स्थिति में टिकने वाले, சிவனோட குழந்தைகள் யாரு ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைக்க கூடியவங்க இருக்காங்க, वो भगवान को जल्दी पहचानेंगे. அவங்க பகவான சீக்கிரமா தெரிஞ்சுப்பாங்களா? या जो निराकारी स्टेज में टिकने वाले नहीं होंगे वो जल्दी पहचानेंगे. இல்லன்னா யாரு நிராகாரி ஸ்டேஜ்ல நிலைக்க கூடியவங்க கிடையாதோ அவங்க சீக்கிரமாக தெரிஞ்சுக்குவாங்களா? वो कितने कला संपूर्ण होते हैं? அவங்க எத்தனை கலைகள்ல பரிபூர்ணமாக இருப்பாங்க? 16 कला से ऊपर वाले नहीं होते.
16 கலைகளுக்கின்னவு மேல இருக்கக்கூடியவங்க இருக்கிறது இல்லையா? कलातीत बच्चे हैं मना। கலாதீத் அப்படின்னா கலைகளுக்கின்னவும் அப்பாற்பட்டவங்க அப்படின்னா कलातीत स्टेज में जो पहुंचने वाले बच्चे हैं கலாதீத் ஸ்டேஜ்ல அடையக்கூடிய குழந்தைகள் யார் இருக்காங்களோ वो बाप को पहचानते हैं जल्दी। அவங்க சீக்கிரமா அப்பாவை தெரிஞ்சுக்குவாங்க। इसलिए அதனால हैं उनके लिए नमन करता है। அவங்களுக்காக நமனம் பண்றாங்க, வணங்குறாங்க। याद भी उनको ही அன்பு நினைவுகள் கூடயும் அவங்களுக்கு தான்।